பெரிய நம்பிகள் ராமானுஜரை கடாட்சிப்பதற்கு வருகிறார். அழைச்சின் போறதுக்காக வரார். அவர் ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்பி காஞ்சிபுரத்தை நோக்கி வரார். அதே சமயம் ராமானுஜர் காஞ்சிபுரத்திலிருந்து கிளம்பி ஸ்ரீரங்கத்தை நோக்கி போயிட்டு இருக்கார். வழி பாதையில் முதலாந்தகத்தில் 2 பேரும் சந்தித்துக் கொண்டனர். அப்ப உடனே பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வையும்னு பிரார்த்திக்கிறார். தாபம் புன்றமா ததா நாமா மந்திரோயாகச்ச பஞ்சமஹா. இந்த தாபம் குன்றம் நாமம் அனைத்தும் 5 சம்ஸ்காரங்களையும் பெரிய நம்பிகள் கொடுத்துட்டார். அப்ப துவய மகாமந்திரத்தை உபதேசம் பண்றார். முதலாந்தகத்தில் இப்போ ஒரு மகிழ மரம் இருக்கு. அந்த மகிழ மரத்தடியிலே மந்திரங்களுக்கெல்லாம் ரத்தனமாக கொண்டாடப்பட்ட துவயத்தை பெரிய நம்பிகள் ராமானுஜருடைய வலது காதில் ஓதினார். சரி, புறப்படலாம். இங்க இருந்ததே அந்த அர்த்தத்தை சொல்லணும்னு கேட்டுட்டார். காஞ்சிபுரத்துக்கு போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பெரிய நம்பிகள் புறப்பட்டார். 2 பேருமா காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார்கள். இருவரும் இங்கு வந்து வசித்த இடம் இந்த திருமாளிகையில தான் வசித்தார்கள். அப்பனா 1000 வருடத்துக்கு முந்தியது. அவருடைய சரித்திரத்திலேயே இடம் பெற்றிருக்கிறது. ஒரு அயோத்தின்னு சொன்னா என்ன பெருமையோட சொல்றோமோ, மதுரானா எவ்வளவு பெருமை சொல்றோமோ அதை போல பெருமை பெற்றதுதான் இது. கேட்டா அந்தந்த இடத்துல இப்போ கிருஷ்ணா ஜென்ம பூமிங்கிறோம், ராம ஜென்ம பூமின்னு சொல்றோம். அந்த எல்லா இடமும் அதுதானா ஆராய்ச்சியே பண்ணிட்டு இருக்கோம். போ இங்க ஒன்னும் ஆராய்ச்சி எல்லாம் இல்லை. இதுதான் இங்கதான் வாழ்ந்தார்கிறத தெளிவா தெரிய சொல்லியது. இந்த திருமாளிகையின் ஒரு பக்கத்தில் பெரிய நம்பிகளும் இதனுடைய மற்றொரு பக்கத்தில் ராமானுஜரும் எழுந்தருளி இருந்தனர். அதே போலத்தான் வேடன் வேடு வச்சு வடிவத்தை எடுத்துக்கொண்டு ராமானுஜரை அனுகிரகித்து கொண்டு வந்து காஞ்சி தேவப்பெருமாள் விமானத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போனாரோ இல்லையோ, அங்கேயும் ராமானுஜரை வழி நடத்தினது தேவப்பெருமாள் தான். எப்பொழுதும் ராமானுஜருக்கும் தேவப்பெருமாளுக்கும் ரொம்ப நெருங்கின தொடர்பு. எல்லா ஆச்சாரியர்களும் திருவரங்கத்தெம்பெருமானே அடைந்த ஆசிரியத்தை அங்கு வாழ்ந்தார்கள். ஆனால் தேவப்பெருமாள் தான் சம்பிரதாயத்துக்கு கைவிளக்காக காட்டி கொடுத்த எம்பெருமான். தேவப்பெருமாள் 6 வார்த்தைகளை சொல்ல அத ராமானுஜருக்கு இதுதான் நீர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் என்ன திருக்கச்சி நம்பிகள் தெரிவிக்கிறார். அவன் சொன்ன 6 வார்த்தைகள்: அகமேவ பரந்தத்வம், தரிசனம் பேத ஏவச்ச, உபாயேஷு பிரபத்தி ஸ்யாத், அந்திமஸ்மிருதி வர்ஜனம், தேகாவசானே முக்தி ஸ்யாத், பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயா என்ன அவ்வாறு வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் ஒன்னொன்னுக்கு என்னென்ன அர்த்தம்னு பார்ப்போம். மேற்கொண்டு முதல் வார்த்தையினுடைய அர்த்தம் என்னங்கிறதை விளக்கமா அனுபவிக்கலாம். அகமேவ பரந்தத்வம், அகம் நான், அகமேவ நானே, பரந்தத்வம் பரமமான தத்துவம், பரதேவதை முழுமுதற்கடவுள், பரப்பொருள், நானே பரம்பொருள். இது முதல் வார்த்தை. தரிசனம் பேத ஏவச்ச, தரிசனம் வைதிக முறைப்படி எது தரிசனம் எது சித்தாந்தம்னு பார்த்தால் பேதமே சித்தாந்தம். பரமாத்மா வேறு, ஜீவாத்மா வேறு, ஜீவாத்மாக்கள் ஒருவருக்கொருவர் வேறுபட்டவர்கள், அச்சித்து தத்துவம் வேறு. ஆக சித்தாந்தம் தத்துவத்திரயம் சித்தாந்தமே தவிர ஏக தத்துவம் சித்தாந்தம் அல்ல, பேதம்தான் சித்தாந்தம். பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றுன்னு சொன்னால் அபேதம், பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் வெவ்வேறுன்னு சொன்னால் பேதம். பேதம்னாலே வேறுபட்டதுன்னு பொருள் இல்லையோ. தரிசனம் வேறுபட்டிருக்கும், ஒன்றல்ல. பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒருவன் அல்ல, இரண்டும் வெவ்வேறுபட்டுத்தான் இருக்கும். இது 2வது சந்தேகத்துக்கு தெளிவு. தரிசனம் பேத ஏவச்ச. அடுத்து உபாயேஷு பிரபத்தி ஸ்யாத். பெருமானை அடைவதற்கு கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் என்னும் பல உபாயங்கள் எல்லாம் இருக்கின்றனவே. அதற்குள் எது சிறந்த உபாயம், நாம் சுலபமாக செய்ய தகுந்த உபாயம் ஏது என்று கேள்வி ஏற்பட்டால் உபாயேஷு பிரபத்தி ஸ்யாத். உபாயங்களுக்குள்ளே நானே உபாயம்னு காட்டி கொடுக்கும் பிரபத்தியே உபாயம். பெருமானுடைய திருவடி தாமர்கள் தான் அவனை அடைவிப்பதற்கு மிக எளிய வழி. அதைத்தான் நாம் பற்ற வேண்டும். என்ன பிரபத்திங்கிற சரணாகதி சொல்லுகிறதோ இல்லையோ, அதை பற்றியே என்னை அடைய வேண்டும். இது 3வது வார்த்தை. உபாயேஷு உபாயங்களுக்குள்ளே, பிரபத்திகி சரணாகதி மிக உயர்ந்தது. அத்தை பற்றியே என்னை வந்து அடைய வேண்டும். அகமேவ பரந்தத்வம், தரிசனம் பேத ஏவச்ச, உபாயேஷு பிரபத்தி ஸ்யாத், அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். அந்திம ஸ்மிருதி மரணப்படுக்கையில் நாம் இருக்கிறோம், அது அந்திம காலம். ஸ்மிருதி மரணப்படுக்கையிலே நமக்கு என்ன ஞாபகம் வருகிறது, என்ன நினைவு வருகிறது, எப்போது நான் உன்னை பற்றி நினைக்க வேண்டும், மோட்சத்துக்கு முன்னே எப்போது உன்னை நினைக்க வேண்டும் ராமானுஜர் சந்தேகப்பட்டார் இல்லையோ. ஒரு தன் சரணாகதி அனுஷ்டித்து விட்டான் என்றால் மோட்சம் அடைவதற்கு முன்னால் மரணப்படுக்கையில் இருக்கும் போது கூட அவனை நினைக்க வேண்டிய தேவையில்லை.
பகவத் சிந்தனம் இல்லாமல் போனாலும் பெருமான் அவனை நினைக்கிறான், நீ நினைக்க வேண்டிய தேவையில்லை என்று நமக்கு ஒரு தேவையில்லைங்கிறதை ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுக்கிறான் எம்பெருமான். அந்திம ஸ்மிருதி, கடைசி காலத்தில் மரணப்படுக்கையில் நினைவு வர்ஜனம், விடத்தக்கது, அது தேவையில்லை. அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்ங்கிறது 4வது வார்த்தை. 5வது வார்த்தை தேகாவசானே முக்தி சியாது, எப்போது மோட்சமடையுங்கிறது கேள்வி. தேகம் எப்போது கீழே விழுகிறதோ அப்போது மோட்சம். அதாவது எந்த தேகத்தோட நாம சரணாகதி அனுஷ்டிக்கிறோமோ, இந்த ஜென்மத்துல சரணாகதி ஆயிடுத்தினால் அடுத்த ஜென்மா எடுக்க வேண்டிய தேவையில்லாமல் அந்த தேகத்தின் முடிவிலே மோட்சத்தை கொடுக்கிறேன். தேக அவசானே முக்தி சியாது. தேகம் சரீரம், எந்த சரீரத்தோட சரணாகதி பண்ணிருக்குமோ அந்த பிறவி அந்த சரீரம். அவசானே அது விழும்போது, தேகம் விழும்போது முக்தி சியாது, இவனுக்கு முக்தி கிடைக்கும். இந்த வார்த்தைக்காகத்தான் இப்போது நாம உட்காண்டிருக்கிற திவ்யதேசம் ரொம்ப ரொம்ப முக்கியமான திவ்யதேசம். 9ஆம் 10 திருவாய்மொழியிலே மாலநண்ணி தொழுதெழுமினோ வினகட காலமாலை கமலமலரிட்டு நீர் வேலமோதும் மதில் சூ திருக்கண்ணவர தாலின் மேலான் அமர்ந்தான் அடியணர்களே நம்மாழ்வார் பாசுரம் பாடினார். அதுல ஒரு பாசுரத்திலே தெரிவிக்கிறார், சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். தன் திருவடிகளிலே சரணாகதி அனுஷ்டித்து விட்டு மரணமானால், அவனுக்கு மரணம் சம்பவித்ததென்னால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். அந்த மரணத் தருவாயில் அந்த சரீரம் விழுந்தவுடனே வைகுந்தத்தை கொடுக்கிறான். அந்த பாசுரத்திலிருந்து எப்ப தேகம் விழறதோ அந்த தேகத்தின் முடிவிலே மோட்சம் கொடுக்கிறான்னு கிடைக்கிறது சொல்லியோ. அதனாலதான் எப்ப மோட்சம்னு ராமானுஜர் சந்தேகப்பட்டார். பிரபன்னருக்கு எந்த சரீரத்தோட பிரபத்தி அனுஷ்டித்திருக்கிறானோ அந்த சரீரம் அந்த பிறவியின் கடைசியிலே அவனுக்கு முக்தி தான் என்ன 5வது வார்த்தை தெரிவித்தார். 6வது வார்த்தை இவருக்கு ரொம்ப ஆசையான வார்த்தை. நான் எந்த ஆச்சாரியனை பற்றணும்னு சந்தேகப்பட்டிருந்தாரோ இல்லையோ, பூர்ணாச்சாரிய சமாஸ்யா, எல்லா கல்யாண குணங்களும் நிரம்பியவராய் அதனாலேயே மகாபூர்ணர் பெரிய நம்பிகள்னு பெயர் பெற்றவரான அவரையே ஆசிரியப்பீர்.